இதை வந்து நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்குறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது வந்து ரிலீஜியனை காட்டிலும் வேறு ஒரு பரிமாணம். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு டைமென்ஷன் என்னென்னா, அதுக்குள்ள ரிலீஜியனும் இருக்கும், நான் பிலீவர்ஸும் இருப்பாங்க, ஸ்ட்ராங் பிலீவர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருப்பாங்க, மெட்டீரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவும் இருப்பாங்க. எல்லாருடைய பார்வையும் சேர்ந்து இந்த கஷ்டங்களுக்கு, இந்த சூழல்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரீசன் கொடுக்குற ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு இயல்பு தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்டான ஒரு நபருக்கு இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து பதில்கள் உங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து புதிதான ஒரு கேள்வி இல்லை, ஆதி காலத்திலிருந்து வந்த கேள்வி. ஒரு அம்மா அப்பாவுக்கு மிக கொடிய ஒரு சூழல் வரணும் அப்படின்னா தன் கண் முன்னே வந்து தன்னுடைய குழந்தையுடைய ஒரு மறைவு தான் ஒரு தாய் தந்தைக்கு மிக மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. இது வந்து கலாச்சாரம், பக்தி, நம்பிக்கைகள் அதெல்லாம் தாண்டி இது எல்லாரையுமே அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும். இதை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றதே இல்லை. ஆனால் இதில் வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்ட் இதை எப்படி பார்த்துருக்குறாங்க இந்த ஒரு சூழலை அப்படின்றதுக்கான ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதோடைய பார்வை எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் எடுத்துக்கொள்கிறதும் அந்த கேள்வியை எழுதினவங்களுடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ லெட் தெம் ஹாவ் தேர் ஓன் சஜஷன்ஸ் ஆன் திஸ் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ வந்து ஆரம்ப காலகட்டங்களில் புத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மரணத்தை, என் வீட்டில் ஒரு மரணம் நடந்துருச்சு, நீங்கள் வந்து அவரை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது புத்தர் சொல்கிறாரு, நீ யார் வீட்டில் மரணமே நடக்கலையோ அந்த வீட்டில் இருந்து எனக்கு கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வா, நான் வந்து அந்த உன்னுடைய குழந்தைய நான் பிழைத்து தரேன் அப்படின்றாரு. எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான பதிலே கிடையாது. மரணம் என்பது எல்லாருடைய வீடுகள்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து மரணம் அப்படின்றது இட் இஸ் தி ட்ரூத், அது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ரெண்டாவது, வயது வரம்புன்றது அதுக்கு கிடையாது மரணத்துக்கு. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உயிரோடு இருக்கிற அந்த அப்பா அம்மாவுக்கு தான் இது பாடம் அப்படின்னு, இட் இஸ் அ லெசன் அப்படின்னு நினைக்கிறோம். இது லெசன் இல்லையான்றதை தூக்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ சாப்டர். அந்த உடலுக்கு, அந்த பெற்றோருடைய அவங்க வாழக்கூடிய காலத்துடைய அந்த சாப்டருடைய முடிவு, அவ்வளவுதான். அந்த சோல், ஒரு மகன் இறக்குறாரு இல்லை மகள் இறக்குறாங்கன்னா அந்த இறப்பிற்கு பின்னர் அவங்களுடைய வாழ்க்கை, ஆத்மாவின் வாழ்க்கை தொடருது, பெற்றோர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையும் தொடருது. தனக்கு மரணம் ஏற்படும் போது அந்த அனுபவம் அவங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகுது. தன் மகளுக்கோ மகனுக்கோ ஏற்படக்கூடிய மரணம் அவங்க வாழ்க்கையின் பார்வையை கொஞ்சம் மாற்றி அமைக்குது பெற்றவர்களுக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஒன் பர்சன், இட் இஸ் ஒரு காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அவங்க பர்சீவ் பண்ணுற விதத்துல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு பதில், எனக்கு தெரிந்த பதில், கர்மா. அது எல்லாருக்குமே தெரியும், அதை தான் நான் சொல்ல போகிறேன்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த கர்மா அப்படின்ற அந்த பதில் வந்து எல்லாருக்கும் திருப்தியை தராது. இட்ஸ் நாட் ஒரு யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு இதுவோ இல்லை. ஏன்னா நாம் எல்லாருமே நினைக்கிறது, நான் யாருக்கு என்ன தப்பு செய்தேன், நான் யாருக்குமே எதுவுமே செய்யலையே, எனக்கு ஏன் இந்த தண்டனை வரணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே உள்ள ஒரு கேள்வி. நமக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நான் பிறக்கிறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி உள்ள விஷயம் எனக்கு தெரியாது. பிறந்ததுலேருந்து 3-4 வயது வரைக்கும் எனக்குள்ள வித்தியாசங்கள், எனக்கு என்ன நடந்ததுன்ற எந்த ஒரு விஷயங்களும் எனக்கு தெரியாது. ஆக விஷயங்கள் தெரிந்ததுன்னு நாம் நினைக்கிறதுல கூட நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ we don't know everything around us. அதனால் இதை கர்மா அப்படின்றத நாம் ஏற்றுக்கொண்டாதான் நம்மளால் இந்த எக்ஸ்பீரியன்ஸோடைய அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். ஸோ டெத் அப்படின்னு ஒரு வீட்டில் வருதுன்னா
இது வந்து உங்களை பெசிமிஸ்டிக் ஆக்க வேண்டியதல்ல. இட் இஸ் ஷோயிங் யூ ஒரு டைமென்ஷன் ஆஃப் கர்மா. இந்த கர்மாவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒன் பர்சன். ஒரு சித்தர். அவருடைய பேர் வந்து பட்டினத்தார். எல்லாருக்கும் தெரியும். பட்டினத்தார்ன்றது நம்மளுடைய நிறைய பாடல்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரை வச்சு வந்து ஒரு தமிழ் படம் கூட எடுத்திருக்கிறாங்க பட்டினத்தார்ன்ற பெயரில். டி.எம். சௌந்தரராஜன் அதை வந்து நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஆன்மீக படம் அது. ஆனால் அந்த படத்தில் உள்ள உணர்வுகள் எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே பட்டினத்தார் அவர் அவ்வளவு எமோஷ்னல் பர்சனானே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவர் வாழ்ந்தது காலங்கள் முடிஞ்சிருச்சு. அவருடைய மகன் வந்து அவரை விட்டு போகிறாரு, காணாமல் போகிறாரு. அவர் மகன் போகிறதுக்கு முன்னாடி அவர் தந்தை கிட்ட சொல்லிட்டு போகிறார் ஒரு வார்த்தை என்னன்னா, காதறந்த ஊசியும் வாராதே காணும் கடைவழிக்கே அப்படின்னு. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு காதறந்த ஊசி கூட வராதுப்பா உன்னோட டெத்தில் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே வராதுன்னு அது சொல்லிட்டு அந்த பையன் மறைஞ்சிடுறாரு. அவர் இறந்துடுறாரா, காணாமல் போகிறாரா எதுவும் தெரியல. அதுவும் அந்த சன் வந்து வளர்ப்பு சன் அவருக்கு. அவர் வந்து அந்த மூமெண்ட்ல அதை எழுதி கொடுக்குற மூமெண்ட்டுக்கு முன்னாடி அவர் ரொம்ப டிஜெக்டடாக ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அந்த டிஜெக்டடான ஒரு ஃபீலிங்க்கு அப்புறம் அவர் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. தந்தை இதை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஆமாம் இது வராதில்ல, நம்மளோட எதுவுமே வராதுன்னு அதை தூக்கி போட்டுட்டு அவர் ஸ்பிரிச்சுவலாக போயிடுறாரு. அவர் வந்து தன்னை தேடுற ஒரு முயற்சியில் போயிடுறாரு. ஸோ ஒரு பையன் எழுதி கொடுத்த இந்த விஷயம் அவருடைய மனசை ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ்ல திருப்பிச்சு. நம்மள மாதிரி இருக்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளவங்க ஒரு பேரண்ட்ஸுக்கு அது ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவாக திருப்பணும்னு இல்லை. தே மே கோ இன் டு டிப்ரெஷன், தே மே கோ இன் டு ஆங்கர். அந்த 5 stages ஆஃப் கிரீஃபில் அவங்க போய் அவங்கள சமாதானம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு சமாதானம் என்னவா இருக்கலாம்னா, நான் இறந்த பிறகு என் மகனை சந்திப்பேன், இல்லை என் மகளை சந்திப்பேன்ற ஒரு சமாதானம் இருக்கலாம். இல்லைன்னா எனக்கும் கொஞ்ச காலில் இறப்ப வந்துடும் அப்படின்ற ஒரு சமாதானமாக இருக்கலாம். கடவுள் ஏன் என்ன கொண்டு போகலை, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற ஒரு சமாதானமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சமாதானம் அவங்கள வந்து அந்த வாழ்க்கையை வாழ வைக்கும். அதில் ஒரு சமாதானம், இறப்பிற்கு பின் வாழ்க்கை இருக்குன்றதும் ஒரு சமாதானம் தான். there's a life after death அப்படின்ற ஒரு சமாதானமும் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த சமாதானம் தான் அவங்களுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றணுமே தவிர, அந்த டெத் as an எக்ஸ்பீரியன்ஸா ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்கன்றதுல தான் the ஹோல் கான்செப்டே அடங்கியிருக்கு. பெசிமிசமா அது ஆப்டிமிசமாக மாறப்போகுதா, பாசிட்டிவாக மாறப்போகுதா, அது அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கோல் செட் பண்ண போகுதான்றது அதை ஏற்றுக்கொள்கிற நபர்களை பொறுத்து தான் இருக்குது.